சிபிஐ பிடியில் செந்தில் பாலாஜி 397 கோடி டிரான்ஸ்பார்மர் ஊழல். திமுகவின் முகத்திரை கிழிந்தது. தமிழக அரசியலில் ஊழலின் ஊற்றுக்கண் என்று எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்படும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஆரம்பமாகியுள்ளது. 2021 முதல் 2023 வரை திமுக ஆட்சியில் மின்துறை அமைச்சராக அவர் இருந்தபோது டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் சுமார் 397 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்திருப்பதாக எழுந்த புகார் இப்போது சிபிஐ வசம் சென்றுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த அதிரடி உத்தரவு விடிகள் அரசின் நிர்வாக சீர்கேட்டை தோலுரித்து காட்டியுள்ளது. சுமார் 45,000 டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததில் அனைத்து ஒப்பந்ததாரர்களும் ஒரே விலையை குறிப்பிட்டது எப்படி? இது திட்டமிட்ட ஒரு கொள்ளை அல்ல. அறப்போர் இயக்கம் கொடுத்த ஆதாரங்கள் திமுக அரசின் அதிகார மையத்தையே ஆட்டி பார்த்துள்ளன. விளம்பர நோக்கத்திற்காக போடப்பட்ட வழக்கு என்று மின்சார வாரியம் நீதிமன்றத்தில் மழுப்பினாலும் தலைமை நீதிபதி தர்மாதிகாரி தலைமையிலான அமர்வு இதில் முகாந்திரம் இருப்பதை உறுதி செய்துள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை வெறும் கண்துடைப்பு விசாரணை நடத்திய நிலையில் இப்போது உண்மையை விசாரணையை சிபிஐ கையில் சென்றுள்ளது. 2 வாரங்களுக்குள் அனைத்து ஆவணங்களையும் சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. ஏற்கனவே பண மோசடி வழக்கில் கைதாகி வெளியே வந்த செந்தில் பாலாஜிக்கு இந்த 397 கோடி ஊழல் வழக்கு மீண்டும் சிறை கதவை திறக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. தமிழக அரசு மற்றும் மின்சார வாரியம் இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல் திமுக அரசு இதில் முட்டுக்கட்டை போட முயலும் என்பதை உணர்த்துகிறது. ஊழல் செய்தவர்கள் தப்பிக்க முடியாது என்பதற்கு இந்த வழக்கின் நகர்வு ஒரு சாட்சி. ஒவ்வொரு முறையும் பழைய நடைமுறைதான் பின்பற்றப்படுகிறது என்று மழுப்பும் செந்தில் பாலாஜி 397 கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? ஊழலுக்கு எதிராக பேசும் முதல்வர் ஸ்டாலின் தன் அமைச்சரவையில் நடந்த இந்த மெகா ஊழலுக்கு என்ன விளக்கம் தரப்போகிறார்? சிபிஐ விசாரணையில் இன்னும் எத்தனை அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாக போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.